வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒன் யூஏ 8 பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 17 பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் Xiaomiயோட எக்கச்சக்கமான வாட்சு, பட்ஸு, ப்ராடக்ட்ஸு, பவர் பேங்க்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த வெர்ஷனை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேருந்து எக்கச்சக்கமாக அப்டேட் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்றுனா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக டெக் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பீட்டாவில் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பீட்டாவில் இருந்து அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வெர்ஷன் கொண்டு வருவாங்க. பீட்டாவில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம மெசேஜ், அதாவது ஃபோட்டோஸ் அனுப்புகிற இடத்துல அந்த பின் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும். அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, ஈவெண்ட்னு புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜின் ஒன்று சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இன்னொன்று சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் போல், அதாவது நம்ம போல் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓட்டெடுப்பு நடத்தலாம். அந்த ஓட்டெடுப்பில் போலில் ஃபோட்டோஸ் சேர்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்றது நம்மளுக்கு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த ஆப்ஷன்லாம் வரப்போகுது. இப்போ நம்ம ஒரு குரூப்பில் போல் கண்டக்ட் பண்ணுறோம்னா அந்த ஃபோட்டோஸை போட்டு கண்டக்ட் பண்ணால் இது யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்பில் நிறைய கிரியேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தை அப்படியே இது வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்ல ஃபீச்சர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ மூலமாக இமேஜின் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஈவெண்ட் அன்னைக்கு நம்ம டேட் அண்ட் டைம் ஃபுட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது அந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நோட்டிஃபை பண்ணிவிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது விர்ச்சுவல் மீட்டிங்காக கொண்டு வந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் நடக்க ஈவெண்ட்டை நம்ம முன்கூட்டி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, வாட்ஸ்அப்பில் ஏஐ கேரக்டர் கிரியேஷன் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே ஓனாக ஒரு ஏஐ கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் அண்ட் ஏஐ கேரக்டர்ஸ் இதில் போய் நம்ம எந்த மாதிரியான ஏஐ கேரக்டர் வேணும், அதாவது இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான், ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் ப்ராம்ப்ட் கொடுத்தா எப்படி இமேஜ் ஜென்ரேட் ஆகுமோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இப்போ வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. வாட்ஸ்அப்லேருந்து அஃபிஷியலாக நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்காங்க. அதாவது இதுக்காக நம்ம வேற ஒரு ஆப்பில் போயோ இல்லை வேற ஒரு ஏஐ சைட்டில் போயோ நம்ம தேட தேவையில்ல. இது லிமிட்டட் ஃபீச்சராக கொடுக்குறாங்களா இல்லை இதையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்லாம் பீட்டாவில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் மெட்டா மேப்ஸ் ஒன்று வரப்போகுது. மெட்டாவுக்கான தனியாக ஒரு மேப் கொண்டு வர போகிறாங்க. மெட்டா மேப்னா அப்படின்றதையும் இப்போதைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, டிசிஎல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட் தான். டிவியில் நம்ம பார்த்துருப்போம். அந்த டிசிஎல் மொபைல்ஸும் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிடையாது, வேறு இடத்துல. ஆனால் இப்போ அவங்களோட CES 2025 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் பேப்பர் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட்டில் அப்படி என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்றது, இது பேர் என்ன வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் பேப்பர் 11+ டேப்லெட்டை CES 2025 ஷோகேஸ் பண்ணது மூலமாக நம்மளுக்கு ஸ்பெக் டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 11.5 இன்ச்சு கொண்ட 2.2K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இதில் ஸ்க்ரீன் இருக்க போது, 500 nits பீக் பிரைட்னஸ் வரப்போது, ஸ்மார்ட் ஐ கம்பேட்டபிலிட்டியாக இருக்க போது. அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு பென் ஸ்டைலஸ் ஒன்று வரப்போது. இதுக்கான ஒரு பென் கண்ட்ரோல் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் பேப்பர் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ பேக்டு ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள் ஃபோன்ஸில் கொடுத்த சர்க்கிள் டு சர்ச் இந்த இதுலையும் இருக்க போது, இன்பில்டாகவே இருக்க போது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்க போது, எக்கச்சக்கமான கண்டென்ட் ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்க போது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி ஏஐ மூலமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஏஐ வாய்ஸ் மெமோ இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிரான்ஸ்லேட்டர், ஒரு இது இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணா அது ஏஐ மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்பிங்காக கூட பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது அப்படியே வாய்ஸ்க்கு மூலமாக டெக்ஸ்ட் டு ஆடியோ கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபீச்சர்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ இந்த நெக்ஸ்ட் பேப்பர் 4.0 டெக்னாலஜி மூலமாக நாங்கள் எக்கச்சக்கமாக இதை ஆஃபரில் கொண்டு வர போகிறோம். இந்த ப்ராடக்ட் கூட விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு இப்படி ஒரு டேப்லெட் வந்தால் வாங்குவீங்களா அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிராண்ட் நீங்கள் மொபைலில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, டேப்லெட்லையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் டிவியில் ஃபேமஸான பிராண்டு.
நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோனி தரப்புலேருந்து ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வச்சுக்கலாம். இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸ் எப்போ வரப்போது, என்னென்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா, சோனியோட எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரிபப்ளிக் டே ஆஃபரில். அதில் என்னென்ன அவங்க இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். அவங்க வந்து டெலிவிஷன் சவுண்ட் பாருக்கு, டெலிவிஷனுக்கும் சவுண்ட் பாருக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக அப் டு 25,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அல்லது வந்து ப்ராடக்ட்டோட எம்ஆர்பிலேருந்து 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 25,000 கேஷ்பேக் கிடைக்கும், அல்லது 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இஎம்ஐ ஸ்டார்டிங் வந்து 2,995 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இஎம்ஐயை டிவியில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து சவுண்ட் பாரை காம்போஸ் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க, ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு, லென்ஸுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேமராவுக்கு நீங்கள் குறிப்பிட்ட கேமராவுக்கு இஎம்ஐ இது இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 65,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லென்ஸுக்குலாம் வந்து எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 42,000 வைட் ரேஞ்ச் ஃபுல் ஃப்ரேம் அண்ட் ஏபிஎஸ்சி லென்ஸுக்குலாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 50% அப் டு 50% வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆடியோ ப்ராடக்ட், கேமரா அப்படின்றதுக்கும் தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட வந்து FX3 கேமராவோட 3,99,990 கேமராவை கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60,000 கம்மி பண்ணி 3,39,990 ஆஃபர் பிரைஸில் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் FX30 பொறுத்த வரைக்கும் 1,00,000 எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1,99,990 இருந்துச்சு. அது இப்போ 1,87,990 குறைஞ்சிருக்கு. FX30P பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 1,79,990 இருந்துச்சு. அதை வந்து ஆஃபர்லேருந்து 1,67,990 இருக்குது. மெயினாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான லென்ஸுக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸோட லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும். அதனால் அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, அதனால் அங்கே லிஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்றது இங்கே சொல்கிறேன். இங்கே வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் காமிக்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றதையும். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜியோ வந்து இப்போ வந்து 5G அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஜியோவோட 5G அடுத்த கட்டத்துக்கு போகிறதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜியோவோட 5Gயில் அடுத்த கட்டமாக 5.5Gன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். அந்த 5.5Gயில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் ஸ்பீடு அப் டு 10 Gbps வரைக்கும் கிடைக்க போகுது. அப்லோட் ஸ்பீடு ரீச்சிங் 1 Gbps வரைக்கும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோயர் லேட்டன்சிலையும் கூட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்மூத் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டவர் சிக்னல் வந்து 1 பாயிண்ட்ல இருந்தாலும் இந்த 5.5Gல வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து லாஸே ஆகாது, எந்த விதத்துலையும் இந்த 5G டெக்னாலஜியில் கனெக்ஷன் லாஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து OnePlus 13 சீரிஸோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த ஜியோ 5.5Gயை வந்து நீங்கள் OnePlus 13 ஃபோனில் நீங்கள் வந்து ஜியோ சிம்மை போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, டவுன்லோட் ஸ்பீடு வந்து பீக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே உங்களுக்கு லோக்கலில் எங்கே பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 277.78 Mbps வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஜியோ வந்து தங்களோட 5G இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் ஜியோ உங்களுக்கு 5G நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குன்றதை கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் ரியாலிட்டி படி நம்ம நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் தெரியும். ஜியோ யூஸர் ஒவ்வொரு யூஸரும் கமெண்ட் பண்ணும்போது தான் ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு இவங்க சொன்னது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, விஎல்சி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். விஎல்சி ஒரு மீடியா பிளேயர், அதாவது பிசியோ லேப்டாப்போ வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மீடியா பிளேயர். வீடியோவை நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மள்ட்ட கேலரியில் உள்ள வீடியோவை எடுத்து அதில் ப்ளே பண்ணிக்கலாம். விஎல்சி இந்த விஎல்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அவங்களோட அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, விஎல்சி CES 2025 என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஒரு வீடியோ, இப்போ நான் பேசிக்கிட்டு வீடியோ அவங்களோட விஎல்சியோட ஆப்பில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நான் இந்த வீடியோவுக்கு இது கேப்ஷன் வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் ஆஃப்லைனில் தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்லைனில் பார்க்கும்போதே அவங்க ஏஐ பேஸ் பண்ணி ஆஃப்லைனில் டிரான்ஸ்லேட்டர் பண்ணுவாங்க. அதாவது கேப்ஷனை கொடுப்பாங்க. அந்த கேப்ஷன் மூலமாக இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேப்ஷன் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். கிட்டத்தட்ட விஎல்சி வந்து கிட்டத்தட்ட 6 பில்லியன் டவுன்லோட்ஸை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்றது
அப்படின்னு தெரிஞ்சுங்க. விஎல்சி தங்களோட ஏஐ பவர்டு கேப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும். சப்டைட்டிலிங், டிரான்ஸ்லேட்டர் என்ன வேணும்னு வச்சுக்கலாம். அந்த இது ஒர்க் ஆகும். இது எந்தெந்த லாங்குவேஜுக்கு மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சரில் நிறைய லாங்குவேஜ் கொண்டு வர போகிறாங்க. ஏஐ மூலியமாக அவங்க கொண்டு வந்தது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஆஃப்லைனில் யாருமே வந்து ஒரு சப்டைட்டிங் கொண்டு வந்தது கிடையாது. டிரான்ஸ்லேட்டிங் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் டைமாக விஎல்சி கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம அடுத்த பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஐஃபோன் 16e அல்லது ஐஃபோன் SE4 இந்த ஃபோனை பற்றி நிறைய டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 14 போல தான் இருக்க போகுது அப்படின்ற டிசைன் எக்ஸ்பெக்டில் நம்ம சொல்லிட்டோம் நிறைய தடவை. இப்போ வந்து அதில் ஃபுல் டீட்டெயில் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு கேட்டிங்கன்னா 6.6 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்க போது. LTPS OLED ஸ்க்ரீன் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஐடி இருக்க போது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா A18 சிப் இருக்க போது. பிக்கெஸ்ட் அப்கிரேடாக அதை பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபேஸ் ஐடி இருக்க போது OLED ஸ்க்ரீன் இருக்க போது சொல்லிட்டாங்க. இது வந்து என்ன இருக்க போது கேட்டிங்கன்னா இப்போ உள்ள ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் ஆக போகுது. ஆப்பிளோட ஏஐ சப்போர்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 8GB ரேம்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்பிளோட இன்டெலிஜென்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ வரும்ன்றது தெரியும். அதுவே சப்போர்ட் பண்ணுதுன்னா இது ஒரு ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஐஃபோனில் ஒர்த்தாக இருக்கும். ஐஃபோன் எஸ்க்கு முந்தின சீரீஸ்க்கு ஒர்த்து. நான் ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணி சொல்ல. ஆனால் இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $500 $499 வரலாம். இந்த $499 வந்து இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ண என்ன ப்ரைஸ் வரும்ன்றது நான் சொல்லிடுறேன். $499 கிட்டத்தட்ட ஒரு $500 நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி இதில் கேமரா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 48 MP மெயின் கேமரா, ஒரே ஒரு கேமரா தான். பேக்கில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க 48 MP. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் தான். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் வந்து $400 கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்பில் ஒரு 50,000 கிட்ட வரப்போகுது. $400 $45,000 $50,000 வரும். இந்திய மதிப்பில் இதே ரேட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. $50,000 இந்த ஒரு 8 MP கேமரா, ஒரு ஒர்த்தா ஃப்ரண்ட் கேமரா, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நாச் டைப்பில் ஒரு ஃபோனு, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் A18 தான் இருக்குது. A18 வந்து 2022 வந்தது இப்போ அப்படின்றது தெரிஞ்சுங்க. A18 வந்து 2022 23 வந்தது. இந்த இதை பார்த்தீங்கன்னா இப்போ A19 அவங்க மூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. அதோட வந்து இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த அளவுக்கு இது ஒர்த்தான்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை கம்பேர் பண்ணக்குள்ள ஆண்ட்ராய்டு ஃபோன் இதை தூக்கி அடிச்சுட்டு போயிடும். ஐஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் பக்கம் போகணும்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேசிக்காக ஒரு ஐஃபோன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ கேமரா டீட்டெயில் அது என்ன தெரிஞ்சுங்க. ஐபோன் 17 ப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன டீட்டெயில் கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய விஷயங்கள் லீக் ஆகிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 48 MP வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ண போகிறாங்க. அது 1/1.3 இன்ச் டைப் சென்சார். அதுக்கப்புறம் 48 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 48 MP பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ கேமரா வரப்போகுது. 5x ஆப்டிகல் ஜூமோட வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 17 அண்ட் 17 ப்ரோ மேக்ஸில் வரலாம் இந்த மாதிரி கேமரா செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்கிரேட் பண்ண 24 MP கேமரா வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான் வந்து ஆப்பிளோட 17 சீரீஸ்ல ப்ரோ சீரீஸ், அதாவது ப்ரோ மேக்ஸ் இந்த ரெண்டுத்துலையும் இந்த கேமரா செட்டப் வரலான்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வரப்போது. இதுவும் வந்து குளோபல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்டுக்கு வரப்போது. இது இந்தியாவுக்கு வருமானதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவங்க வந்து இந்தியாவுக்கு இது கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஆனால் வந்து எல்லாமே வந்து அப்கிரேடான ப்ராடக்ட். இந்தியாவுக்கு இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் கொண்டு வந்தாங்க. ரெட்மியோட பட்ஸ் 6 இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்ச் 5 இருக்க போது. ரெட்மி வாட்ச் 5 இருக்க போது. 6ல் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாட்ச் 5 இருக்க போது. அதுக்கப்புறம் பவர் பேங்க் இருக்க போது. இந்த பவர் பேங்க் 3 ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன பிரைஸ்க்கு என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதில் வந்து ரெட்மியோட பட்ஸ் 6 சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6 சீரீஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துறோம். இந்த பட்ஸ் 6 சீரீஸை வந்து என்ன இருக்க போது கேட்டிங்கன்னா ஏஎன்சியோட இருக்க போது. 360 ஸ்பேஷியல் ஆடியோ இருக்க போது. ஈக்குவலைசர் கஸ்டமைஸ் ஈக்குவலைசர் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கிடைக்க போது. இந்த ரெட்மி பட்ஸ் 6 பொறுத்த வரைக்கும் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஷியான் கலரில் வரப்போது. அரௌண்ட் €40 கொண்டு வந்தாங்க. €40 கன்வெர்ட் பண்ணக்குள்ள இந்திய மதிப்பில் 3545
ரூபாய்க்கு இருக்கு. இதே இந்த ரெட்மி பட்ஸ் 6 இருக்கும், 6 ப்ரோ இருக்காது. ஆனால் இந்தியாவில் இந்த 6 ப்ரோவையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க சில மார்க்கெட்டுக்கு. இந்த 6 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 75 ஹீரோன்றது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணக்குள்ள அதோட டபுள் மடங்கு இருக்கு, 6646 ரூபா. இதில் வந்து 11 மில்லிமீட்டர் டைட்டானியம் கோட்டட் டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க, 6.7 செராமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஎன்சி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 55 dB வரைக்கும் நாய்ஸ் கன்சலேஷன் இருக்கு, எல்டாக் இருக்கு, எல்டாக் 5.0 இருக்கு. அதுக்கப்புறம் LC3 இருக்கு. அதுக்கப்புறம் அப் டு வந்து 36 ஹவர்ஸ் வரைக்கும் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்மி வாட்ச் 5 அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி வாட்ச் 5 தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெட்மி வாட்ச் ஆக்டிவ் தான் இருக்கு இந்தியாவில். ரெட்மியோட வாட்ச் 5 ஆக்டிவ் தான் இருக்கு, அது வேற இது வேற அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது ரெட்மி வாட்ச் 5. இதோட டீட்டெயில் என்னன்னு கேட்டீங்கன்னா 2.07 இன்ச்சுக்கான AMOLED ஸ்கிரீன், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் 1500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். நல்லா கேட்டுங்க, இது வாட்சில் 60 Hz. ஐஃபோன் SE பார்த்தீங்கன்னா ஃபோனில் 60 Hz அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது 50,000 மதிப்பில் ஒரு ஃபோனு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வந்து வாட்ச் 5 கிட்ஸ் அலுமினியம் ஃப்ரேமில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுது, ஹைப்பர் வாய்ஸ் 2 வரப்போகுது. இதில் வந்து மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, கால் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இதுலேருந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுன்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி லைஃப் வந்து 24 டேஸ் இருக்கும் நார்மல் யூசேஜுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிங்கன்னா 12 டேஸ் இருக்கும். இது பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் செக்மெண்ட் உள்ள அக்யூரசி, ஹெல்த் ரேட், ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் பிபி இதெல்லாம் பார்க்க போகிறோம். 97.1% அக்யூரசி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 109 யூரோ கொண்டு வந்திருக்காங்க. 109 யூரோன்ற மதிப்பு இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணல 9660 ரூபா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து Xiaomiயோட பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. அதில் என்ன இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. Xiaomiயோட 33 வாட் பவர் பேங்க் வந்து ஒரு காம்பேக்ட் பவர் பேங்க் 10,000 mAh கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி கேபிளோட இன்பில்டா வருது. நீங்கள் கேபிளுக்காக கூட தனியாக எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் 33 வாட் ஸ்பீட் சார்ஜிங் கேஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். USB-A போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 22.5 வாட் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரைசிங் வந்து 25 யூரோ. இதோட பிரைசிங் இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2215 ரூபா. அதுக்கப்புறம் வந்து Xiaomi வந்து ஒரு 10,000 mAh கொண்ட ஒரு பெரிய பவர் பேங்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெரிய பவர் பேங்க்னு சொல்றேன். இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 165 வாட்ஸ் பவர் பேங்க். இதில் மூலமாக உங்களோட ஃபோனை தாண்டி உங்களோட லேப்டாப், அதுக்கப்புறம் உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எக்கச்சக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் எல்இடியில் வந்து இருக்குது, எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது பெருசாக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூஎஸ்பி கேபிள் இன்பில்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேக்ஸிமம் 165 வாட்ஸ் ஸ்பீடு கிடைக்கும். அது எப்படி சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நீங்கள் 2 டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதில் வந்து 120 வாட்ஸ் வரும். அதுக்கப்புறம் 45 வாட்ஸ் ஸ்பீடு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் Xiaomi டிவைஸை யூஸ் பண்ணும்போது 65 + 45 வாட்ஸ் 2 டிவைஸை ஒரே நாள் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 50 யூரோ. 50 யூரோன்ற இந்தியா மதிப்பில் கன்வெர்ட் பண்ணக்குள்ள ஒரு 4431 ரூபா. கிட்டத்தட்ட இது வந்து இந்த பவர் பேங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பவர் பேங்கில் இந்த அளவுக்கு ஸ்பீட் சார்ஜ் யாரும் கொடுத்ததில்ல. இவங்க கொடுக்குறாங்கன்றப்ப ஒரு பிராண்டட் பவர் பேங்க் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomi தரப்புலேருந்து இந்த வருஷம் கடைசியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்னாப் டிராகனோட ஒரு பவர்ஃபுல் டேப்லெட் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட வரப்போகுது, ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட இந்த வருஷம் கடைசிக்குள்ள லான்ச் ஆகிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 12 GB ரேம் அல்லது 16 GB ரேம் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து 10,000 mAh பேட்டரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இதுல 8 GB RAM என்ற ஆப்ஷனே கிடையாது. பேஸ்ல இருந்து 12 GB ல இருந்து 12 GB இருக்கலாம், 16 GB இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து ஸ்டார்டிங் 12 GB இருக்கலாம், ஹையர் வந்து 16 GB இருக்கலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். ஆனா வந்து டேப்லெட் வாங்கணும், யாராவது ஒரு ஃபிளாக்ஷிப் டேப்லெட் வாங்கணும்னு வச்சுங்க, இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம இதை பத்தி மேற்கொண்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ஃபைனல் விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங்கோட One UI 8 லீக் ஆயிடுச்சு. சில ஹிண்ட் கிடச்சிருக்கு, சில வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கலாம் One UI 7 வந்து என் ஃபோனுக்குலாம் இன்னும் வரலன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா One UI 7 சில ஃபோன்ஸுக்கு இனிமேல்ட்டு ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வரும். Android 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல்
இப்போ ஏன் ஒன் யூ 8க்கு நம்ம பற்றி பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16 டெவலப்பர் ப்ரிவ்யூ கிடைச்சதுனால ஒன் யூ 8ல் வந்து அந்த ஃபியூச்சரை வந்து கொடுக்கணும். ஆண்ட்ராய்ட் 16ல இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் ஒன் யூ 8லேயே கொடுக்கணும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 16 சப்போர்ட் பண்ணாத ஃபோனுக்கும் இவங்க ஒன் யூ 8 அப்டேட் கொடுக்கும்போது அந்த ஃபியூச்சர்ஸும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் புதுசாக வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது அந்த அனிமேஷன் லைட்டு வந்து ஃபோனே வந்து டிம்மாக இருந்தாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துல மட்டும் அனிமேஷன் லைட்டு பாப்பப் வைப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த வீடியோ வந்து இப்போது வந்து வைரலாக இருக்குது. இந்த ஆப்ஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் S25 சீரீஸை பொறுத்த வரைக்கும் 1UI7 வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் தான் 1UI8 அப்டேட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு 16 அப்டேட் ஃபுல்லாக ஸ்டேபிள் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் 1UI8 வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த வருஷம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா தேர்ட் குவார்ட்டரோட எண்டு கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் 1UI8 அப்டேட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போல் எக்கச்சக்கமான சேல்ஸோட ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.